தேமுதிக வந்து அதிமுக திமுகவுக்கு வந்தா நீங்க ஆட்சி அமைச்சிருவீங்களா? நாங்க அவங்க வந்தாலும் ஆட்சி அமைப்போம், வரலைனாலும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கும்? போய் ஆந்திரால போய் ஆட்சி அமைங்க. நாங்க ஆந்திரால அமைக்கிறோமா தமிழ்நாட்டுல அமைக்கிறோமாங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க சார். அதை எதுக்கு சரின்னு சொல்றீங்க? நேரடியா கழுத்தா இருக்கிற கும்பல் நீங்க. யார் சொன்னா? நாங்க இப்ப சரின்னு உங்களுக்கு நட்டுக்குதா? பாருங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க மறைமுகமா என்ன பண்றீங்க? அந்த மக்களை திட்டுறீங்க. நீங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுக்கு தான் திமுக வந்து விரட்டி விடணுன்றது. பாப்பங்க, நீங்க விரட்டுறீங்க. பெரிய புடிங்க மாதிரி பேசுறானுங்க. வந்து அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம் சொல்லிட்டு அம்பேத்கரை ட்ரைனேஜ் வண்டியில கக்கு ஸ்பீ தண்ணி வண்டியில ஒட்டி வச்சுக்கிறாங்க. இவங்க பெரிய ராஜபுரம்ல இருந்து வந்தாங்க. என் ஜாதி என்னோட சமூகத்தின் பெருமையை நான் வந்து 1000 பெருமையை அடுக்குவேன். நீங்க 2 சொல்லுங்க பாப்போம். என்ன 1000 பெருமை? கேவலமான வரலாறு. எங்க இருந்தோ வந்தவங்களுக்கான வரலாறு இது. அதாவது ஒரு மனித ஜென்மத்திற்கே அப்பாற்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற காலி பண்ணுங்க காலி பண்ணி போங்க. என்னத்துக்கு நீங்க மனித ஜென்மத்துக்கு அப்பாற்பட்ட நாடு? அதாவது ஒன்ன வந்து பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சான். நீங்க காதலிக்காம இருந்தா உயிரோட இருந்திருப்பீங்க, புடுங்கி இருப்போம். இதை சொல்றவன் வாயெல்லாம் உடைக்கணும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். பிரேமலதா அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, மதிமுக இருந்த இடத்துல தேமுதிக வர்றதுக்காக ஆலோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வெளியாகி இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, அவங்க சங்கத்தில் என்ன தீர்மானம் போட்டிருப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன இருக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையா? ஒன்றும் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி இருந்ததே ஒரு டுபாகர்ன்ற மாதிரி எல்லாம் ஆகிப்போச்சு. உடம்பு சரியில்லை, ஊசி போடணும். இந்த அம்மா நர்ஸு இல்லை டாக்டரு செக்கப்புக்கு போனாங்க. சும்மா அதாவது எதையாவது பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க மேலே வந்து சேரை வாட்டு பூசுறதுக்கு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு, உடனே ஆஃபீஸில் இருக்கிற ஃபைல்லாம் கொண்டு போய் கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க விடுவாங்களாங்க? யோ, எந்த நேரமும் அந்த மனுஷன் அங்கே இருந்தாருந்தா உடம்பு சரியில்லை. அவர் செக்கப் தானங்க போனாரு. ஏன்னா டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க 3 நாள். ரெஸ்ட் எடுக்காம ரெஸ்ட்னா இந்த ரெஸ்ட் அவர் சொன்னது ஊர் ஊரா போய் சுத்திட்டு தெரிஞ்சார்ல, அந்த ஊர் ஊரா சுத்த வேண்டாம். இப்போ என்ன செக்ரட்டரி ஃபுல்லா நடந்துக்கினே ஃபைல் பார்க்குறாரா? அங்கேயே உட்காந்து தானே பார்க்குறாரு. செக்ரட்டரியில் என்ன பண்ணுறாரு? அப்படி ஓடிக்கினே ஃபைலை பார்த்துன்னுக்கிறாரா? செக்ரட்டரியேட்ல இருக்கலாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே வேலை பண்ண. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே எப்படி டாக்டர் அலோவ் பண்ணுவாருன்ற? ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க? நீங்க அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு உடல்நிலை கெட்டு போகல, சுமாரான உடல்நிலை தான் கெட்டு போச்சு. புரிஞ்சு, ஒரு பேஷண்ட் இன்பேஷண்ட் ஆயிட்டாலே வந்து இது என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். கண்டவன் போனவன், கேமராமேனு, மேக்கப் மேனு, அவன் இவன், அதுக்கு தான் அதை யாரையும் மேக்ஸிமம் அலோவ் பண்ணல. இப்ப வேலை செய்றீங்கன்னா வேலை மட்டும் பண்ணியிருக்கணும் இல்லையா? எதுக்கு அந்த போட்டோலாம் எடுக்கணும்? இப்போ உன்னுடைய கேள்வி என்ன? அவங்க போய் அவரை பார்த்தா அந்த கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் என்ன? உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வாங்கி போனாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. அதை வந்து நலன் விசாரிக்க போனாக்க அதுக்காக கூட்டணிக்கு போயிட்டாரு, கூட்டாஞ்சோறு ஆக்கிட்டாங்கன்னு சொல்றது. பிரேமலதா அவர்களும் வந்து ஜனவரி மாசத்துல நடக்கக்கூடிய மாநாட்டுல கூட்டணி குறித்து நான் உறுதியா வந்து வெளியே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேப்டன் கட்சி எங்களோட வந்தா நாங்க ஏத்துக்குவோம்மா, நாங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டோம்மா, போதுமா? நீ அதுதானே எதிர்பார்க்குறீங்க? அதுதான், அவங்க வந்தா நாங்க ஏத்துப்போம், அதுக்காக வாங்க வாங்கன்னு நாங்கள் வலிக்க எல்லாம் கூப்பிட மாட்டோம். அவ்வளோ. இந்த வாய் தான் பழம் நடுவி பாலில் விழும் என்று எதிர்பார்த்தேன், பல சாக்கல்ல உதிச்சுன்னு சொன்ன வாய். அது அது அந்த அப்போ, இப்போ இல்லை, அது அப்போ. அப்போ அது பழம் அது இப்போ அழிவு போய்க்குதா? அது அன்றைக்கு அவர் வந்திருந்தாருன்னா நாங்கள் ஆட்சி அமைச்சிருப்போம். அன்னைக்கு ஜெயலலிதா கூட போனதுனால அந்த அம்மா ஆட்சி அமைச்சிச்சு. புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க நீங்க ஆட்சி அமைச்சிருவீங்களா? எது எது? இந்த தேமுதிக வந்து அதிமுக திமுகவுக்கு வந்தா நீங்க ஆட்சி அமைச்சிருவீங்களா? நாங்க அவங்க வந்தாலும் ஆட்சி அமைப்போம், வரலைனாலும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? போய் ஆந்திரால போய் ஆட்சி அமைங்க. நாங்க ஆந்திரால அமைக்கிறோமா தமிழ்நாட்டுல அமைக்கிறோமாங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க சார். எதுக்கு துடிக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு படபடக்குது? படபடக்குது?
எல்லாம் நீங்க இந்த பூர்வக்குடின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அப்படியே வரட்டும், அடுத்த முறை வரட்டும், அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் கட்சி. பூர்வக்குடிக்கு எதுக்கு என்ன இருக்குது? 13% எங்களுக்கு தான் நக்கனீங்க நீங்க. ஆமா சும்மா உங்க முதல்வரே சொல்றாரு 13%. ஆமாங்க, பட்டியல் சமூக அந்த மக்கள் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. 15% எங்களுக்கு ரெட்டியார் போட்டாரு, கோனா இவரு நாயுடு போட்டாருன்னு சொல்லல. அதை சொல்லலைங்க. இப்ப யாருங்க இல்லைன்னு சொன்னா? திருமாவளவன் எங்க ஓட்டை வாங்கி திருட்டு கடனை உடனே வாங்கி உடம்பை தேத்தி கடங்காரம் வந்தா உடம்பு காட்டுன்ற மாதிரி எங்க ஓட்டை வாங்கி வந்து ஜெயிச்சுட்டு நீங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா என்ன பட்டியல் சமூக மக்களை போட்டு இப்படி எடுத்துருவீங்களா? அப்படி எல்லாம் எடுக்க மாட்டோம். பொறுத்து இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஒரு பய சேரிக்குள்ள வர முடியாது. இந்த ஜனங்க வீழ்ச்சி எழுந்துட்டாங்கன்னா ஒரு பய சேரிக்குள்ள இங்க பாருங்க, உங்களுக்கு பட்டா போட்டு வச்சிருக்கா சரி. ஆமா, சரின்னு சொல்றதே தப்பு. எப்படி நீங்க பறையங்கிறதுனால சரின்னு சொல்லலாமா? உங்க மக்களை நீங்களே திட்டுவீங்களா? அதை எதுக்கு சரின்னு சொல்றீங்க? நேரடியா கழுத்தா இருக்கிற கும்பல் நீங்க. யார் சொன்னாங்க சரின்னு உங்களுக்கு நட்டுக்குதா? பாருங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க மறைமுகமா என்ன பண்றீங்க? அந்த மக்களை திட்டுறீங்க. நீங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க பழைய குடியாங்கிறதே எனக்கு குடிங்கிற மாதிரி கால கழுவி விட்டு பாத்தியாமா? இவரு பார்த்தா மாதிரி தானே இருக்கு. உங்க கால கழுவி விட்டுக்கணும், உங்களுக்கு பின்னாடி கழுவி விட்டுருந்தா அவர் எஸ்சி திருமாவளவன் மாதிரி. இங்க பாருங்க, அவன் எஸ்சி தான்பா அப்படின்னு ஒத்துப்பீங்க? எனக்கு அண்ணார் இடத்துல போய் கக்கூச கழுவணும்னா ஓகே. உங்க பூர்வீகத்தை ஆராயணும். நீங்க எந்த ஊரு? இவருடைய பூர்வீகத்தை ஆராய்ச்சி இல்ல அவர் இப்ப சும்மாவாவது நான் பறையன்னு சொல்லிட்டு பறைய மக்களுக்காக நான் கட்சி வச்சிருக்கேன்னு டாவ் அடிச்சுட்டு இருக்காருல்ல. இல்ல இப்ப இவங்க திரும்ப நான் தெலுங்குன்ட்டேன்ல, அதுக்கு காமாட்சி நாயுடு பழி வாங்குறாராம். ஆமா, நீ என்ன சொன்னாலும் தெலுங்கன் சாதிக்காரரா இருந்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி விட முடியாது. சரின்னு சொன்ன வார்த்தை அப்படி விட முடியாது. அந்த வார்த்தை சொல்லலாமா? உபயோகப்படுத்தலாமா? ஏன் படுத்த கூடாது? என்ன படுத்த கூடாது? அது ஏதாவது கொஞ்சம் மூலகள் ஏதாவது இருந்தா தெரியும். சேரி என்றால் சேர்ந்து வாழ்ந்த இடம். ஆமா, சரின்னா உங்களை மாதிரி சாக்கடை இல்ல. ஆமா, உங்க நினைப்பு சரின்னா சாக்கடை அப்படின்னு இவங்க மைண்ட் செட்ல ஏத்தி வச்சிருக்காங்கல்ல, அதனால சரின்னு சொல்லாத. சேர்ந்து வாழ்ந்த இடம் சரி. ஆமா, இதுக்குதான் திமுக வந்து விரட்டி விடணுன்றது. பாப்பங்க, நீங்க விரட்டுறீங்க. பெரிய புடிங்க மாதிரி பேசுறானுங்க. வந்து அம்பேத்கர் கழிவு நீர் வாங்கணும்னு சொல்லிட்டு அம்பேத்கரை டிரைனேஜ் வண்டியில ஸ்பீ தண்ணி வண்டியில ஒட்டி வச்சுக்கிறானுங்க. பெரிய கவர்மெண்ட் அப்புறம் வாயில தான் வந்துரு போகுது. வரும், டென்ஷன் பண்ணாதீங்க. வரும், பெனாயில ஊத்தி கழுவுங்க. ஏங்க நாங்க ஆட்சிக்கு வரோங்க, அந்த போட்டோவை எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கிறோமா இல்லையா பாரு? காமாட்சி நாயுடு கழிவு நீர் ஊர்தின்னு வைக்கிறோமா இல்லையா பாரு? எங்கெங்க வச்சிருக்கோம்? அதை அன்னைக்கே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. தெரியாதவங்க வச்சு விட்டாங்க அந்த நாயை. அடுத்த நிமிஷமே ரிமூவ் பண்ணியாச்சு. வேணும்னே இவங்க திட்டம் போட்டு உங்க ஆளுங்க வைக்கிற மாதிரி வைங்க, நாங்க போட்டோ எடுத்து போட்டு இந்த கட்சியை நாங்க கேவலப்படுத்துறோம். எல்லாம் உங்க உறவினர்கள் பண்ண வேலை. யாரு? எல்லாம் இவங்களுடைய உறவினர்கள் அங்க இருக்காங்க. 1-2 தப்ளி பயிலு அந்த அதிகாரிய அவங்க பண்ண வேலை. எவனாவது கொண்டு ஒரு அரசு அதிகாரியை பார்த்து ஒரு சாதாரண காமாட்சி நாயுடு அந்த பையன் இந்த பையன் இந்த சாதினா அவ்வளவு கேவலம் இவங்களுக்கு. இவங்க பெரிய ராஜபுரம்ல இருந்து வந்தாங்க. என் ஜாதி என்னோட சமூகத்தின் பெருமையை நான் வந்து 1000 பெருமையை அடுக்குவேன். நீங்க 2 சொல்லுங்க பாப்போம். என்ன ஆயிரம் பெருமை? கேவலமான வரலாறு. எங்க இருந்தோ வந்தவங்களுக்கான வரலாறு இது. யார் சொன்னாங்க? எங்க மண்ணுல உட்கார்ந்து நாங்க தாங்க பூர்வீகம், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், நாங்க தான் சோழ பரம்பரையே. சார்ந்தவங்க வந்து இந்த மண்ணுக்கு சொந்தம் கிடையாது. மற்ற சாதியை சேர்ந்தவங்க இப்ப இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? சாதியாவது கத்திரிக்காவது மனித ஜாதி எல்லாம் நாங்க வந்து இங்க பிறந்து நாங்க எங்க சாதி பெருமை பேசினா மனித ஜாதி, இவங்க பேசினா நாங்க பெரிய ஆண்ட பரம்பரை. ஆண்ட பரம்பரை தான். அதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? நாங்க ஆண்ட பரம்பரை தான், நீங்களும் ஆண்ட பரம்பரை. ஆண்ட பரம்பரை தான் ஏறி வந்து டேங்க் மேல பேண்ட பரம்பரை நிக்குது. அது நீங்களா பண்ணிக்கிட்டு எங்க மேல பழிய போடுறீங்க. இதெல்லாம் அடுக்குமா? நேர்மையா? நீதியா? ஏன் நீங்க இந்த மாதிரி தவறான தகவல் பண்றீங்க? ஒப்பாரி வைங்க, மண்ணள்ளி வைங்க. ஆமா, மண்ணள்ளி தான் வைக்கணும். இந்த அவசாரித்தனத்தை வேற என்ன சொல்றது? அவசாரித்தனம் பண்ணுவது நாங்களா நீங்களா? நீங்க தான் பண்ணீங்க. நான் அன்னைக்கே சொன்னேங்க, முத நாளே என்ன சொன்னேன், இந்த பையன் வைக்க சொன்னாரு. யார் அந்த வேலை செஞ்சவங்க? தண்ணி அடிச்சிருக்கானுங்க, மேல தண்ணி அடிச்சு தின்னுபிட்டு போய் அங்க போய் கக்கூசு போயிட்டு அவன் அம்மா அக்காவே அந்த தண்ணி குடிக்க. அது அவன் போதையில பண்ணிருக்கான். அது அவனுக்கு நினைவு இருக்கணும்ல. போதையில பண்ணது எப்படி? 4 பேருக்கு நினைவு இருக்காதா? அவனுக்கு போதையில இருக்கணும். அங்க இருந்து இறங்கி வரலையா? படியில எங்க இறங்க வந்தேன்? அங்க படுத்து கிடந்து காலையில தானே இறங்கி வந்தாங்க. அதாவது
ஒரு மனித ஜென்மத்திற்கே அப்பாற்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற இந்த காலி இடம். பண்ணுங்க இடத்த யார் காலி காலி பண்ணி பண்ணோம்? போங்க. என்னத்துக்கு நீங்க ஒன்னா மனித ஜென்மத்துக்கு அப்பாற்பட்ட நாடு அதாவது தானே ஒன்ன தமிழ்நாடு. வந்து நீங்க போங்க, பிடாரி வேற எங்கேயாவது. ஊர் பிடாரி விரட்டிச்சான். எங்க இருந்தா ஒன்ன இங்க வந்துட்டு எங்களை விரட்டுறாராம் இவரு நாயுடு. போங்க பார்த்துங்க, நாம இந்த தெலுங்கர் தமிழர்னு பிரிவினை வந்து பண்ணக்கூடாது. எல்லா நாயுடும் அப்படி இல்லை, எல்லா தெலுங்கரும் அப்படி இல்லை, அதுலேயும் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஓவர் குசுமா இருக்குதே. இங்க பாருங்க, நாங்க தாங்க தெலுங்குங்கிறது என்னங்க, தமிழும் தெலுங்கும் ஒண்ணுங்க. அறியாத வாயில மண்ணுங்க. ஆமா ஆமா, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சமீபத்துல பொண்டாட்டி ஒரு பொம்பளை இருக்கா, அவளுக்கு ஒரு பொண்ணு பிறகுறா, அந்த பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணு அங்கன்னு தானே வந்தது, அவளும் தானே என் பொண்டாட்டி சொன்னா எப்படி இருக்கும்? இது எவ்வளவு அசிங்கமா, அதாவது ஒரு மகளை பத்தி பேசக்கூடிய வார்த்தை அது. நான் மருமனை பத்தி சொல்றேன். மருமகளை பத்தி நீங்க ஐயா நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு இந்த 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 எஸ்எக்ஸ் சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. டபுள் ஷோ சினிமா பாக்குறவங்களாம் இருக்கிறான்ல, பாருங்க, நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, எங்களுக்கு தேவையில்லை. இப்போ சமீபத்துல இது அறிமுகப்படுத்ததே இவங்க தான். இன்னமும் அப்படியே கற்பில் சிறந்தவர் தமிழரா தெலுங்கர் தாங்க. சும்மா வந்தமா வாழ்ந்தமா போனோமான்னு இருக்கணும். நாங்கள் வந்து இங்கே யாரையும் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போங்கலாம் சொல்ல. நீங்க யாருங்க? நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது? எங்க சொந்த மண்ணுங்க இது. எது சொந்த மண்ணு? யாருக்கு? இங்க பாருங்க, சொந்த மண்ணும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல, எல்லாமே எல்லா மக்களுக்கும் சொந்தமான நாடு இந்நாடு. இந்த நாட்டுல நான் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தங்கிறதெல்லாம் இது எல்லா தமிழ்நாடு தான், எல்லா மக்களும் தமிழ்நாடுங்கிறது பேரு வச்சதே நாங்க தாங்க. என்ன பேசுறீங்க? தமிழ்நாடு பேர் வச்சது யாரு? அப்ப நாங்க தான் ஆண்டு இருக்கோம், நாங்க தான் பேரு வச்சிருக்கோம். அப்புறம் என்ன பேசுறீங்க? அப்புறம் என்ன ஆண்டு இருக்கோம்? யார் ஆண்டா? இன்னை வரைக்கும் ஆண்டு இருக்கோம்னு சொல்லுங்க. இந்த நிமிடம் வரை ஆண்டுகிட்டு தான் இருக்கோம். அப்படி சொல்லுங்க. இருக்கு. இதுக்கு தான் ஒரு காமாட்சி நாடு தேவைன்னு சொல்றேன். தேவைதான். இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணவ கொலை வந்து நடந்திருக்கு. கவின் அவர்களை வந்து ஓட விட்டு வெட்டியிருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு காலத்தில் காதலை போட்டுக்கின்ற சமூகமாக இருந்தது. இன்னைக்கு நாதாரி சமூகமாக இந்த ஆட்சியாளர்களால் மாற்றப்பட்டிருக்கு. அதால் எதுக்குடா கருமம் அதை போய் காதலிக்கணும், எதுக்கு சாகணும்? இவெல்லாம் திருந்துட்டோம், அப்புறம் நம்ம காதலிக்கணும். அப்போ அந்த ஆணவ கொலையை வந்து ஆதரிக்கிறீங்களா நீங்க? அந்த கொலையை நான் ஆதரிக்கலைங்க. இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு நோய் இன்னைக்கு தாக்கம் இருக்குங்க. ஒரு எஸ்சி பையன் இன்னொரு சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணை எடுத்துட்டா இவங்களுக்கு பிரச்சனைங்க. ஏன்னா அவர்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த பையனோட சாதி ஒட்டுன்னு வந்துடுங்க. ஆனால் ஒரு வேற ஒரு சமூகத்திலேருந்து ஒரு பையன் எஸ்சி பொண்ணை கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் அப்படி தடுத்துக்கிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சரி போடான்னு விட்டுருவான். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்று மறைஞ்சிருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டுங்களில் நான் லவ் பண்ணி ஒரு வேறு சமூகத்திலேருந்து எங்களை விட வசதி வாய்ப்பில் கம்மியாக கூட இருக்கலாம், அதிகமாக கூட இருக்கலாம், அந்த பொண்ணு இங்கே கூட்டான்ட்டான்னு வச்சுக்கினேன். ஏதாவது அந்த பொண்ணு கூட இவன் கருக்கு முறுக்கு பண்ணான்னு வச்சுக்க, நாயே அந்த புள்ள எங்கே வாழ்ந்த புள்ள, அந்த தெய்வத்தை கூட்டாந்து இப்படி பண்ணுற, செருப்பு பிஞ்சிருன்னு எங்களை தான் திட்டுவாங்க, எங்களை தான் அடிப்பாங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா சும்மா அந்த கல்யாண பூசில் மோகம் 30 நாள் ஆசை 60 நாளில் ஏதாவது அடி மகின்னு நின்னான்னா, உதவி அவள் எங்கே இருந்தால் அவள் பின்னாடி சுற்றிக்கினே இருக்கிற, ஏன்னா அறிவு மங்கி போச்சு அவனுக்கு அப்படின்று எங்கள் வீடுகளில் பிற சமூக பெண்கள் வந்தால் தெய்வமாக மதிக்கப்படுகிறார்கள். அது சில அந்த பக்கம் பெரும்பாலான வீடுகளில் அவள் ஒரு வேலைக்காரியாக நடத்தப்படுகிறாள். அவளுக்கு இழைக்கிற குடும்பம்லாம் ரொம்ப பெருசுங்க. அதால் இந்த சைக்காலஜி இந்த மனுஷனை விட்டு மாறுற வரைக்கும் இதையெல்லாம் தவிர்க்கலாம். அதற்காக நாம் வந்து ஒருத்தன் காதலிச்சு அவனை கொண்டுட்டா ஐயே அவன் சாவட்டுன்றதுலாம் இல்லை, அந்த உரிமைக்காக நாம் வந்து உயிரை கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சிந்திக்கணுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ ஒரு நல்ல நாள் கெட்ட நாளில் நம்ம சமூகத்திலே கல்யாணம் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு ஊர் திருவிழா கூழ் ஊற்றுறாம்பா போகிறான்னு வச்சுங்க, மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு அவனுங்க வந்து அதில் அலாவாவி அவனுங்க அந்த அந்த ஒரு குதூகலம் இருக்குல்ல, ஒரு ஜாலி, இப்படி சொல்கிறேன் ஜாலி, அதுக்கு எல்லையே இருக்காது. என் மாமா வந்துட்டான் மச்சான் வந்துட்டான், ஆடைப்பிடி மாடைப்பிடி கோழியப்பிடி அதை வாங்கினுவா இதை வாங்கினுவா அப்படின்னு ஒரு இப்போ நீங்கள் நம்ம சொந்தத்தில் நம்ம அண்ணன் சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள எல்லாம் இருப்பாங்களா, அவங்க நமக்கு அண்ணி தானே. ஆனால் மச்சினருங்க அவங்க அண்ணி கூட பேசுகிற விதம் இருக்குல்ல, அது ஒரு ஜாலி. அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பறக்குடியில் வந்து இல்லை பட்டியல் சமூக குடிகளில் வந்து
அந்த மாதிரி அந்த அத்தை பொண்ணுங்க, மாமா பொண்ணு, அண்ணி, அண்ணன், சித்தப்பன், மாமன், இந்த மாதிரி மக்கள் கூட உறவாடியவர்களுக்கு தான் அந்த சுகம் தெரியும். இப்போ நீங்கள் இதே நான் கல்யாணம் பண்ணின்னு அந்த வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்க, ஒரு நல்ல நாள் கூட போனால் ஒரு நாய் நம்மளை சீண்டாது. வந்துட்டானா இவருக்கு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டியா நீ, அவன் சாப்பிட சொல்லி தான் நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு அவனோட வாழ்க்கை கடைசி வரை ஒரு நரகமாகவே இருக்குங்க. அதால் இதை போல் கொஞ்சம் போல் இதை தவிர்க்கலாம் என்பது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அதுக்காக கொலை பண்ணா நான் விட்டுருமான்னா பெரிய இன்றைக்கி பல பேர் பேசுகிறான், ஏய் நீங்கள் காதலிக்காமல் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பீங்க, பிடுங்கி இருப்போம். இதை சொல்கிறவன் வாயெல்லாம் உடைக்கணும், இப்படிலாம் பேசுகிறானுவோ. ஆனால் ஒரு 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 மனிதநேயம் இல்லை இதில். என்னென்னா இப்போ நீங்கள் இவன் வந்து பல்லர் தேவேந்திர குல வேளாண் சமூகத்து பையன், எங்கள் சொந்த சமூகத்தில் பிசியில் கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்ணும் அதே கம்யூனிட்டி, பையனும் அதே கம்யூனிட்டி, நாய் கொல்லுது. ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறது ஒரு தெய்வம் இல்லை. ஆம்பளை பிள்ளை நான் தெரியாது, அங்கே ஓடும் இங்கே ஓடும். நாளைக்கு உனக்கு ஒன்றுனா கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுருவா பொம்பளை பிள்ளை தான். நீ செத்தா உன் தலைமாட்டில் உட்காந்து அழுவுறவ பொம்பளை பிள்ளை தான். அப்பா ஆய்க்கு ஆத்தாளுக்கு ஒன்றுன்னா ஓடியாந்து அழுவுறவ பொம்பளை பிள்ளை தான். அப்படி ஒரு வரமாக இருக்கிற இந்த பொம்பளை பிள்ளைங்களை இந்த அப்பனுங்க சாதி வெறி இல்லை அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொந்த மகளை சொந்த சமூகத்தில் கட்டினா வெட்டுறான். தூத்துக்குடியில் ஒரே சமூகம், பொண்ணு கொஞ்சம் வசதியாகிறா, பையன் கொஞ்சம் வசதி படிச்சிருக்கான், ஏதோ அங்கங்கே அந்தந்த வேலையை அப்படி செய்கிறான். ஏங்க அவன் கொல்லலை? மதுரையில் ஒரு தேவரில் ஒரு பிரிவு, அந்த பிரிவில் கிளைன்னு ஒன்று இருக்குது, அதை மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாலாம். ஏடா நாங்கள்லாம் அவங்க இவங்கன்றீங்க, ஒரு கிளை தரடா என்னடா ஆகிட போகுது, 2 பஸ்ஸு கம்மியாக இருக்குமா? அவங்க அப்பா அந்த பொண்ணோட கழுத்தை எடுத்து போய் நேராக ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. பல இடங்களில் ஒரே சமூகத்தில் இருந்தாலும் கொலை பண்ணுறான். ஆனால் பெரும்பான்மையாக வந்து அவங்களுக்கு என்னென்னா, ஒரு எஸ்சி பையன் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து நம்ம பொண்ணை கட்டினா பிறக்க போகிற குழந்தைக்கு அவன் சாதி பேர் வந்துடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதால் இதையெல்லாம் தவிர்க்கணும். ஆனால் அரசாங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட போய், சார் ஒரு சட்டத்தை போடுங்க சார், ஏன்னா இப்போ கண்ணகி முருகேசன் படுகொலைன்னு ஒன்று விருதாச்சலத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் கழிச்சு அதோட தண்டனை இறுதியாகுது. அப்போ அந்த 14 வருஷத்தில் கண்ணகி முருகேசனை யாருக்கு தெரியும்? அதனால் ஒரு சிறப்பு சட்டம் போட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே இதை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடணும்னா ஒரு டெய்லி அது வந்து பரபரப்பாக பேசப்படும், அதை பலர் உற்று நோக்குவார்கள், அதுலேருந்து ஒரு அச்சம் வரும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருன்றதுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை போடணும்னா இருக்கிறதே பரவாயில்ல, அதுலேயே ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தாலே நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். உன் நம்பிக்கையில் தீய வைக்கோ, அரசு நம்பிக்கையில் தீய வைக்கோ, அதான் நடக்கலையே, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போவும் இந்த அரசாங்கம் இவங்க ஏன் இந்த சிறப்பு சட்டத்தை போட மாட்டுறாங்க? நாம் கலப்பு திருமணத்தை வந்து நம்ம செய்யணும், இவனுக்கு இதுக்கு பேர் வந்து சாதி மறுப்பு, மயிர் மறுப்பு. இதில் எங்கேருந்து வந்தது சாதி? ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குறான், பரவாயில்ல ஃபிகர் நல்லா தான் இருக்குது, ஓகே அப்படின்னும் போது அந்த பக்கம் க்ரீன் சிக்னல் வந்தால் அதான் காதல். இதில் என்ன இப்போ எல்லாருமே ஜாதி பேர் ஒட்டி வச்சுக்குதா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டுங்க எங்கன்னா போய் ஒரு முட்டு சந்தில் மரத்தடியில் எங்கன்னா ஒரு பார்க்கு பெஞ்சுக்குள்ளே பூந்துன்னு கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன சமூகம்னு அடுத்த ஸ்டெப்பு தெரியும். தெரிஞ்ச பிறகு சரி பார்த்துக்கலாம், இந்த ஒரு மயக்கம் இருக்குல்ல, ஒரு கிறக்கம், இந்த கிறக்கத்தில் இது புரிய மாட்டேங்குது. அப்போ 1-2 பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்லா இருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழலுக்கு போகிறாங்க. அப்போது இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்குற போது இது நமக்கு தேவையா? இந்த ஊரே திருந்துறண்டா, அப்புறம் பண்ணிக்கலாம்டா, என்னென்ன தங்கத்தில் விளைஞ்சிருக்குது எல்லாம் ஒன்று தான், ஊரே இப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இவங்க இருக்கலாம். அப்படி மீறி ஏதோ ஒரு ஈர்ப்பில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதை காப்பாற்றுக்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஒரு இடத்தில் ஒரு வன்கொடுமை நடக்கப் போகிறது, ஒரு அட்ராசிட்டி நடக்கப் போகுதுன்னு தெரிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காத, அதை வந்து காக்காத அந்த மாவட்டத்தின் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும் சட்டம் இருக்குது. இந்தியா முழுக்க இதை வந்து அமல்படுத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு ஏட்டையாக கூட ஆகலையே. ஈவன் சொல்ல போனால் இப்போ இந்த படுகொலையில் காவல்துறையில் திட்டம் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கிறதா இன்றைக்கி வருது. அந்த இன்ஸ்பெக்டர், அந்த கன்சர்ன் ஸ்டேஷன்
இன்ஸ்பெக்டர் அப்போ இப்போ வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? சட்டம் ஒழுங்குனா என்னன்னு இவங்களுக்கு என்னன்னு தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்சது சட்டம் ஒழுங்குனா தானமா வளர்க்குறீங்க. இவர் தான் எங்களுக்கு சட்டத்தை வடிவமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா அம்பேத்கர் கொடுத்தது சட்டம் இல்லை, திரு மூர்த்தி அவர்கள். ஏங்க பாறையில போய் பாலை ஊத்துனா உள்வாங்குமாங்க? ஒருத்தன் வாயில ஊத்துனா உள்வாங்கும், இல்ல ஒரு மண்ணுல ஊத்துனா கூட உள்வாங்கும். மரமண்டையா இருந்தா அப்புறம் நான் என்ன சொல்றது? ஆமா ஆமா. நான் ஒரு சென்சிட்டிவான விஷயத்த சொல்றேன். இவர் தான் ஏதுனார், ஆமா என் தாத்தா தான் எழுதுனா, என்னப்போ அந்த சட்டமே தப்புன்னு பேசுறீங்க. என்னதான் இது திரும்ப சட்டம் இருக்கிற சட்டத்தை நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? ஏங்க இருக்கிற சட்டத்தை அடாப்ட் பண்றதுக்கு அங்க இருக்க காவல் அதிகாரம் இருக்கு. இருக்கிற சட்டத்தை அடாப்ட் பண்ணி நீங்க குண்டாஸ் போடுறீங்களா? எதுக்கு போடுறீங்க? அந்த சிறப்பு சட்டம் இருந்தா, சிறப்பு சட்டம் இருந்தது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்னென்ன வரைமுறைக்கு உட்பட்டு இதை நடத்தணும்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு போக்சோ எதுக்கு வந்தது? ஏற்கனவே சட்ட சிக்கல் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆமா ஆமா. இவரு அம்பேத்கர் பேப்பர் எழுதி போட்டார்ல, அப்ப கீழே ஒருத்தர் உட்காந்து பொறுக்கி இருப்பாரு, சின்ன பையனா இருப்பாரு, அவர் தான் இவரு. ஆமாங்க. அவர் எழுதி போட இவர் படிச்சாரு, அதால இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஒரு 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 மனித நேயத்தோட சில விஷயங்களை பார்க்கணும். நாம ஆட்சியாளர்கள் நாம வந்து எல்லாத்தையும் ஓட்டா பாத்திரக்கூடாது. பீல நாட்டு 4 ஓட்டுக்குது, மூத்தத்தை 4 ஓட்டுக்குதுன்னு எல்லாத்தையும் ஓட்டா பாத்திரக்கூடாது. ஒரு சமூகம் நம்மளோட ஆட்சியின் கீழ் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தா தான் அடுத்த தலைமுறை ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நாட்டில் இப்போ அன்றைக்கி ஒரு புண்ணியமாக நடவடிக்கை எடுத்தாரியா, இன்றைக்கி அதெல்லாம் இல்லையா, நாடு நல்லா இருக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றிலாம் கவலை இல்லை. ஓட்டு, தேர்தல், வெற்றி, அமுக்கிறது, சுருட்டுறது, முடிக்கிறது. எடப்பாடியார் சொல்கிற மாதிரி உருட்டும் திருட்டும் தான். அப்படி இருந்தால் எது விளங்கும் சொல்லுங்க? எத்தனையோ இவரு எடப்பாடி இவரெல்லாம் பங்காளிக. அவர் ஆட்சி பண்ணும்போது இவங்க எல்லாம் பங்கு பிரிச்சு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், அது எதுவும் இல்லையா? எடப்பாடியார் கூட பங்கு பிரிக்கிறது தான் இப்ப பிரச்சனை. இவங்க பிரச்சனையே இவங்களோட கண்ணோட்டமே கமிஷன், கரப்ஷன் இதுல இருக்குது பாருங்க. ஆமா, அதான் அதனால தானே எடப்பாடின்னு ஒரே தான். அதாவது நாங்க எதுக்கு எடப்பாடியார் சொன்னேப்பா, இதுக்கு அது பரவாயில்ல பழகுதா சாமி, ஏதோ அந்த மனுஷன் படிக்காத மனுஷன் எனத்தையோ ஓரளவுக்கு அப்படி அடிச்சு பிடிச்சி ஓட்டினாரையா, இந்த மாதிரி வந்து இல்லையே அப்படிங்கிறது தான் இவங்களோட சாதி ஒழிப்புங்கிறதுங்க. எனக்கு ஒரு அட்ராசிட்டி நடந்தா அதை தடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. நீங்க காலனியில் இருக்கிறதால தான் அவங்க டேங்கில் வந்து பீயை கலக்கிறான். காலனின்னு மாற்றிட்டோம்னா பீயை கலக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். கலந்தவனை புடியான்னா இல்லை அடுத்த தடவை கலக்காமல் இருக்கிறதுக்கு இந்த காலனின்ற பேர் எடுத்துடுறோம். இதுதாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க விளங்கும்? சொன்னால் இவங்களுக்கு கோபம் வருது. நான் பாதிக்கப்படுகிறேன், எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக மட்டும் இல்லை, என்னுடைய பாதிப்பு பலரோட சொகுசான வாழ்க்கைக்கு ஊறு விளைவிக்கும். இந்த இன்பேலன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாரோட இந்த சமூக என்ன சொல்கிறது, இந்த சமூக சூழலுக்கு அது ஒரு எதிரான போக்காய் மாறிவிடும். அதால தான் நான் சாகிறத பற்றி இல்லை, நான் என் சாவு உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணுன்ற. எப்பயோ இறந்து போன தந்தை பெரியாரா மறு உருவம் எடுத்து வந்து தந்தை பெரியாரா நான் எதுக்கு அந்த அப்புறம் வாயில என்ன வரப்போகுது? நான் தன்மான தமிழையா பேசிட்டு இருக்க, தந்தை பெரியார் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கு. தந்தை பெரியார் இதை தான் சொன்னாரா? எவனாலும் எவன் கூட போன்னு சொன்னாரு, என் வாயில அது வருமா? எது உங்க வாயில இதுவரை என்ன வந்துச்சு? ஆம்பளை 4 பேர் கூடனா பொம்பளை 4 பேர் கூட போனாரு, எது அது வருமா? உங்களை வந்து இந்த பசங்கன்னு சொன்னாரு, நான் என்னைக்காவது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருப்பேனா? திமுககாரர்களை பார்த்து என்ன சொன்னார் பெரியார் உங்களை? அதுல பெருமையா இருக்கும் அவங்களுக்கு. உடனே அவங்க ஆமா நீ என்ன எப்படி வேணாலும் சொல்லு, குடும்பத்துக்குள்ள நாங்க எப்படி வேணாலும் பேசிப்போம், அடிச்சுப்போம், கூடிக்குவோம். எங்க குடும்பத்துக்குள்ள அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமி எதுவுமே கிடையாதுயா. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் என்னதையா சொல்லுங்கய்யா, என்ஜாய்மெண்ட் அது நாங்க சொல்லக்கூடாது. எங்க ஐயா வாயில நீங்க தான் பேச. எங்க வீரமணி எங்க ஐயா அடிக்கடி ஆங்கிலத்திலே அதை சொல்லுவார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். ஏன் அது இப்ப சட்ட வடிவம் வந்திருக்க போங்க. பாரதிய ஜனதா கட்சி தானே இப்ப சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு. ஐயா நான் ஒண்ணு கேக்குறேன், பர்சனலா கேக்குறேன். சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு வந்தது யாரு? மோடி அரசு. நான் பர்சனலா கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்லுங்க, மக்களுக்கு புரியணும். இப்போ வந்து இந்த லிவிங் டுகெதர் நம்ம வந்து ஆதரிக்கிற ஒரு குரூப் இருக்கு. நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? எது லிவிங் டுகெதர்? அதை நான் ஆதரிக்கல. ஐயோ
எப்பா இவ்வளோ நாள் அதுக்கு அது இப்போ என்ன சொன்னார், பெரியார் சொன்னது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி போச்சு. அது சொல்லியிருக்கலாங்க. நான் என் தனிப்பட்ட முறையில் எனக்கு அதுக்கு நான் ஆதரவு அப்போ கொடுக்க ஊராமட்டு முடியாதுங்க. பொண்ணு லிவிங் டுகெதர்ல இருந்தா விட்டுலாமா? அது இங்க பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது தேவையில்லாத ஒண்ணு. அது அப்போ நம்ம தேவையில்லைன்னா நாட்டுக்கு நம்ம தேவையில்லை. கண்முன்னே அது நடந்தா நம்ம தடுக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, நமக்கு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதா நம்ம கான்செப்ட். ரெண்டாவது அவ இன்னைக்கு நேத்து நீங்களே பாத்துங்க, நேத்து வரைக்கும் இந்த காமாட்சி நாயுடு என்ன பேசியிருந்தாரு, இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு. இல்லைங்க, நேத்துக்கு இன்னைக்கு காலையிலயோ நேத்தோ படிச்சங்க. 80% விழுக்காடு பெண்கள் வந்து கற்புடையவர்களா இல்லைங்கிறான். அதை சொல்றவன் ஆண்களுக்கு இப்ப சொல்லி இருக்கணும்ல, ஏன் பெண்களை மாத்திரம் சொல்ற? அதை 100 விழுக்காடு ஆண்கள் எவனும் கற்புடையவன் இல்லைன்னு சொல்லி இருக்கணும்ல. அவன் பெரியதை ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கான் 12 பக்கத்துக்கு. என்ன என் வாயை கலர்றீங்களா? உங்க வாயை நாங்க என்னத்து கலர்? நீங்க ஏற்கனவே குப்பை வாய் தானே அது, அதுல என்ன போய் கலர போறோம்? குப்பைமேட்டிலேருந்து இந்த மனித சமூகத்தை எழுப்பி மேலே நிற்க வைக்கிறோம் நாங்கள். உங்களை மாதிரி குப்பையெல்லாம் இந்த நாட்டிலேருந்து அகற்றணும். இந்த பெரியாரியவாதிகள்ன்ற பேரில் இங்கே ஒரு பெரிய மலக்குப்பை இங்கே குவிந்து கிடக்கிறது அப்படி இந்த நாட்டை சுத்தப்படுத்துகிற வேலையில் பாருமா, இது என் வாயில வந்துச்சாமா. அப்ப இவங்களா வந்து அந்த கேங் மேல இந்த மலத்தெல்லாம் கழிச்சு விட்டு கடைசியில எங்க அரசுக்கு குறை வரணும், எங்க அரசுக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி இவர் மொத ஆள ஆஜரானவர் இவர் தான். அங்க போய் கொலாவை மாத்தினது இவர் தான். எல்லாம் பண்ணது பூரா இவர் தான். இவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு. போலீஸ் விசாரணையில இவரை கிறுக்குப்பிடி பிடிச்சா தெரியும். நேற்று வரைக்கும் லிவிங் டுகெதர் சுப்ரீம் கோர்ட்டு அன்னைக்கு சொன்னது பெரியார் சொன்னது இன்னைக்கு பாருங்க சட்ட வடிவம் ஆயிடுச்சு இல்ல. அதை நான் பாருங்க, சட்ட வடிவம் ஆனதை நான் மறுக்கலங்க. அதே சமயத்துல அது என்னுடைய தனிப்பட்ட முறையில கெட்டது, அது தேவையில்லை. இப்ப நான் சொல்லிட்டேன்ல ஐயா, நான் ஒரு பர்சனலாக ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. அதால இவன் ஏதாவது துடுக்குத்தனமாக கேட்டுற போகிறான். ஐயோ நான் அதெல்லாம் இல்லைன்றார். அப்போ ஊரில் இருக்கிறவன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், எதிர் வீட்டில் இருக்கிறவன் அவன் ஏற்கனவே நாசமாக போட்டான். ஒரு பொது விதியெல்லாம் இல்லை. இங்க பாருங்க, அரசாங்கம் என்ன லெஸ்பியன் கூட அலோவ் பண்ணியிருக்க அரசாங்கம் இருக்கட்டும். அதுக்காக இதெல்லாம் தப்பு இல்லையா? அதுக்காக நம்ம சொல்லலாமேம்மா, எதுக்குமா இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணால் செலவுலாம் ஆகும். திட்டு பிள்ளைங்க வரதாச்சுன்னா கார் கேட்குறான், நகை கேட்குறான். ஏதாவது ஒரு பொண்ணாக பார்த்து நீ செட் பண்ணி நீ இறம்மா. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிமா. அதில் குழந்தை கூட பிறக்காது. சொல்லலாமா? கரும் எதுக்கு வர வர இப்போ இந்த மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறத அப்புறம் நம்ம நின்று எப்படி தான் இதை பதில் சொல்கிறது? லெஸ்பியனா ஹோமோசெக்ஸ் கொடுத்தா இருக்குது, அதான் பிள்ளைக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுவானே? ஆமாம். எப்பா ஒரு ஆம்பளை கூட இருந்துங்கப்பா, என்னப்பா உங்களுக்கு என்னப்பா அது தானப்பா, அப்படி சொல்லலாமா? ஒரு சமூக ஒழுக்கம்ன்றது ஒண்ணு இல்லையா? நான் அதைத்தான் சொல்றேன். எனக்கு தனிப்பட்ட சமூக ஒழுக்கத்தை சீரழிச்சது யாருன்னா உங்களை மாதிரி கும்பல் தான். இப்போது பெரியார் உயிரோடு இருந்தால் யார் யார் கல்யாணம் பண்ணிப்பீங்க? நல்லா திம்முன்னு இருக்குதுங்க. கல்யாணம் பண்ணா 4-5 புள்ள பெற்றுங்க. அதெல்லாம் நான் பெரியாரை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ பெரியாரை கல்யாணம் பண்ணின்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு அதான் எங்கள் ஐயாவே சொல்லியிருக்காருல்ல, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏங்க உங்களுக்கு இப்படி கெட்ட பெயர் வருது? தேவையில்லாம ஏன் இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பேசுறீங்க? நாங்க சொல்றது அசிங்கம். அசிங்கமா நீங்க நடந்துக்கிறது? நாங்க இங்க பாருங்க, நாங்க வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடியவங்க. என்ன நாங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரி, நம்புறோம். நம்புறீங்க இல்ல? நம்புறோம். அவ்வளவுதான்.